கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ரோமர் 8:39, ரோமன்ஸ் 8:39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இப்போ என்ன சொல்றாரு? முதல்ல என்ன சொன்னார்? மரணம் ஜீவன், மாம்ச பிரகாரம் காரியம். அடுத்து தேவதூதம் அதிகாரம், அது ஆவிக்குரிய காரியம். அடுத்து வல்லமை, நிகழ்காரியம், வருங்காரியம், கால அளவு. இது எல்லாமே என்ன பிரிக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? உயர்வு தாழ்வு. அதாவது உயர்வுனா எந்த ஒரு சக்தி, உயர்வான ஒரு சக்தி என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி. ஏன்னா நிறைய பேர் இங்கே உயர்வுன்னா எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. தாழ்வு அப்படின்னு சொல்லும்போது என்ன, மரணம் இல்லை பாதாளம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ என்ன, அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் என்ன பண்ணாது, நம்மளை எந்த ஒரு காரியமும் கிறிஸ்துவுடைய அன்பிலிருந்து பிரிக்காதுங்கிறதுக்கு இதை அடையாளம் சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? எதுவாக இருந்தாலும், சிருஷ்டிக்கப்பட்டதில் எதுவாக இருந்தாலும், அதாவது நீங்கள் உங்களுடைய நீங்கள் சொல்லப்பட்ட காரியம் இதில் பவுல் இங்கே என்ன மாம்ச பிரகாரமான ஆவிக்குரிய மற்றும் கால அளவு இதெல்லாம் சொல்லிட்டாரு. இதில் சொல்லாதது ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சு, ஏதாவது ஒரு வல்லமை இல்லை ஏதாவது ஒரு காரியம் நிகழ்வு இருந்ததுனாலும் அது தெரிஞ்சதோ தெரியாததோ என்ன பண்ணாது, அதுவும் உங்களை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது. அப்போ என்ன, ஒரு அன்வேவரிங் கேரண்டி, ஒரு மாறுபாடு இல்லாத ஒரு நிச்சயம். என்ன, எதுவுமே படைக்கப்பட்டவைகள் எதுவுமே படைத்தவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காதுங்கிறத நான் மிக நிச்சயமாக புரிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா தேவனுடைய அன்பு என்பது நித்திய காலத்துக்குரியது. அது என்ன, கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. அது என்ன ஆகாது, அது ஒரு காலம் ஒழியாது. ஏன்னா அவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாது. அவர் எங்கும் வியாபித்திருக்கிற தேவன். அதனால அவருடைய கண்களுடைய பார்வைக்கு நம்ம மறையவே முடியாது. 139ஆவது சங்கீதத்தில் 7வது 8வது வசனம் சொல்லும்போது சங்கீத தாவீது சொல்றாரு, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். என்ன, உம்மை விட்டு எங்கேயுமே எங்களால் போகவே முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும், ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றிணைத்து எல்லாத்தையும் பிடித்திருக்கிறதே அவர்தான். அப்போ என்ன, அவரை விட்டு நான் எங்கேயுமே போக முடியாது, அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடியதாக. இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் நிறைய காரியங்கள் வேற காரியங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இந்த ஒரு காரியம் எனக்கு சொல்லணும்னு தோணுது. என்னென்னா, இந்த ஆழமான தாழ்வு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ நான் பெரிய பாவினே, நான் செஞ்ச பாவம் ரொம்ப மோசமானது, என்னுடைய பழைய காலம், நான் பழைய காலத்தில் நல்ல கவனிங்களேன், நிகழ்காலம் வருங்காலம் தான் சொல்லியிருக்கிறாரே ஒழிய பழைய காலத்தை பற்றி இங்கே சொல்லவே இல்லை அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன்னா பழைய காலம் நமக்கு சொந்தமே கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் சங்கீதம் 103 சங்கீதம் 12வது வசனம் எப்படி ஆகி சொல்லுகிறது, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் தோட்டார். இது ஏசாயாவில் சொல்லும்போது, உங்களுடைய பாவங்களே என்னுடைய முதுகுக்கு பின்னாடி போட்டேன், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டேன். அப்போ எனக்கு அருமையானவர்கள், இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்க யாராவது, நான் பண்ணது பெரிய பாவம், அதனால அதிலிருந்து கர்த்தர் என்னை நேசிக்க மாட்டார். ரெண்டாவது, ஒரு சிலருக்கு என்னென்னா ஒரு சந்தேகம், எப்போ பாரு சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும். அதனால நிறைய பேர் என்னென்னா தேவனுடைய அன்பில் பூரணப்படாதவங்களாக இருப்பாங்க. எனக்கு அருமையான இன்னைக்கு யாராவது நீங்கள் எனக்கு சந்தேகமாக இருக்குனே, என்னால் இந்த சந்தேகம் அந்த சந்தேகம் போக முடியல அப்படிங்கிறது இருந்தால் தயவு செய்து இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அது எதுவுமே உங்களை பாதிக்காது. மூணாவதா, மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரகிள். நிறைய பேர் இந்த மென்டல் ஹெல்த்தில் உள்ள மாட்டிக்கிட்டு என்ன
உள்ளுக்குள்ளேருந்து ரொம்ப ஒரு காரியத்தை போட்டு தங்களே வருத்தி கொண்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு என்னென்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு ஒன்று இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கர்த்தருடைய அன்பை புரிஞ்சிக்காமல் நான் ஏதாவது செய்யணும், அப்போ தான் கர்த்தர் என்னை நேசிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதனால தான் அங்கே சொல்லும் நினச்சா, படைக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணாது, நம்மளை ஒன்றுமே பண்ணாது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் மெதுவாக நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் தைரியமும் இருக்கக்கூடிய ஒரு மக்களாக நீங்கள் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. நீங்கள் கர்த்தருடைய அன்புக்காக வேலை செய்யலை, கர்த்தருடைய அன்பை பெற்றதுனால நீங்கள் அதற்கு மறுமொழி செலுத்தக்கூடிய மக்களாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நல்ல நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது உள்ளுக்குள்ள தங்களுடைய பாவம் மிக மோசம், இல்லை நான் பழைய காலத்தில் செய்த காரியம் என்று சொல்லி ஏதாவது இப்படிப்பட்ட மென்டல் ஹெல்த்தில் இருந்தாங்கன்னா, இன்றைக்கு ஒரு பூரண விடுதலையை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாய் அவர்கள் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.